வணக்கங்க. நான் உங்கள் நண்பன் எஸ்பி தியாகராஜன். போன வீடியோவில் எதற்காக டெடி வேல்யூ பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுன்ற ரீசனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒய் டெடி வேல்யூ. இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் எதுக்கு டெடி வேல்யூ அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ டெடி வேல்யூ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். அதான் டெடி வேல்யூ. நம்ம ட்ரெடிஷ்னல் திங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபேமிலிஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வேல்யூ கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெடி வேல்யூ பிராண்டுங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் முக்கியமாக நம்புவேன், பர்ஃபெக்ட் அப்படின்ற விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளுமே சின்ன சின்ன பெட்டர்மெண்ட் பண்ணாலே லைஃப்ல மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நான் நம்புவேங்க. அதே கான்செப்டை தான் நம்ம டெடி வேல்யூ பிராண்டையும் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம டெடி வேல்யூ பிராண்டில் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பெட்டர் ஃபார் யூ ப்ராடக்ட்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பிராண்ட்ல என்னைக்குமே ஃபேக் ப்ராமிசஸ் இருக்காது. அது என்ன ஃபேக் ப்ராமிசஸ்னா, இது சாப்பிட்டோன்னா பயங்கரமான மிராக்கல் நடக்கும், வெயிட் கெயின், வெயிட் லாஸ், அதெல்லாம் ப்ராப்பரான சயின்டிஃபிக் ப்ரூவனான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலங்க. ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு கரெக்டான இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ண மாட்டோம். நம்ம எதாவது கிளைம் பண்ணோம்னா அதுக்கான பேக்கிங் சிஸ்டம் நம்மளுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ப்ராடக்டான ஸ்ப்ரவுட்டட் ராகி மால்ட் ஆகட்டும், ப்ரோரிச் ஸ்ட்ரென்த் மிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே லேப்ல கொடுத்து அதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸை செக் பண்ணியிருக்கோம். அதனால அதோட மினரல்ஸ் எவ்வளோ இருக்கு என்னன்றதை நம்மளால பக்காவாக கிளைம் பண்ண முடியும். அதே சிங்கிள் இன்கிரீடியன்ஸ் ஆன அவல் வெரைட்டிஸ் ஆகட்டும், மாவு வெரைட்டிஸ் ஆகட்டும், மில்லட்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் விஸ்டம் நாலேஜ், தென் அதுக்கப்புறம் ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்த ரெஃபரன்சஸ், இதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்வேன் நான். ஸோ எது லேப் டெஸ்ட்லேருந்து நான் சொன்னது, எது நான் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றேன்றதை ஓப்பனாக அவங்ககிட்ட டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும். ஆனால் நம்ம பிராண்டில் டைவர்ஸ் நியூட்ரிஷன் இருக்கணுன்றதை பிலீவ் பண்ணுறோம். அதனால அந்த ரெகுலர் இன்டர்வல்ஸில் அந்த அவல் வெரைட்டிஸ் ஆகட்டும், தென் மில்லட்ஸ் ஆகட்டும், தென் மாவு வகைகளில் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். வெரைட்டிஸ் மாற்றிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஸோ டைவர்ஸ் நியூட்ரிஷன் கிடைக்கும்ன்ற பிலீஃப் இருக்குது நம்மகிட்ட. அதே மாதிரி நம்ம சோர்ஸ் பண்றது எல்லாமே டைரக்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ குவாலிட்டி என்ஷூர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டெடி வேல்யூ இருக்கு அப்படின்றதுனால அதை சூஸ் பண்ணலான்றது நான் நினைக்கிறேன். எப்போ நான் சொல்ற ஒரு விஷயம் தாங்க, நம்ம ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கிறோம், லைஃப்ல சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக பல விஷயங்கள் தேடி ஓடிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ரொம்ப பேஸ்மெண்ட் யாருன்னா நம்ம உடம்பு. அவனுக்கு எனர்ஜி கொடுக்கறது நம்ம சாப்பிட்ற உணவு. அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ற விஷயங்கள் என்னைக்குமே ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த டெடி வேல்யூ சேனல் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெடி வேல்யூல பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. சேர்ந்து பயணிப்போம், வின் வின் சிச்சுவேஷன் அடைவோங்க. நல்லதே நடக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ.